ஹாய் செல்லகுட்டீஸ். நாம் இன்னைக்கு 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் 7th லெசன் பார்க்க போகிறோம். பாருங்க, மை சென்சஸ் 7th லெசன். மை சென்சஸ். சென்சஸ்னா என்னது? உணர்வுகள். சரிங்களா? என்னென்ன உணர்வுகள்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றத இதில் பார்க்கலாம். நம்ம என்ன செய்வோம்? ஸ்மெல் பண்ணுவோம். மூக்கால் ஸ்மெல் பண்ணுற உணர்வு இருக்குது. டேஸ்ட் பண்ணுவோம். வாயால் டேஸ்ட் பண்ணுறது, தொட்டு பார்க்குறது, தொடு உணர்வு, கேட்குறது, பார்க்கறது, இது எல்லாமே சென்சஸ். சரிங்களா? ரீட் அண்ட் கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பேசேஜில். இதில் பாருங்க, வந்து பிக்சரில் பாருங்க, ஒரு குட்டி பையன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? சாப்பிட்டுட்டு இருக்கான், டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஐ கேன் டேஸ்ட் வித் மை டங். நான் எதால டேஸ்ட் பண்றேன்? என்னோட டங்கால, நாக்கால டேஸ்ட் பண்றேன். சரிங்களா? இது ஒரு சென்ஸ். ஐ கேன் ஃபீல் வித் மை ஸ்கின். எதால ஃபீல் பண்றேன் நான்? என்னோட ஸ்கின்னால, என்னோட தோலால. சரிங்களா? எதை ஃபீல் பண்றீங்க பாருங்க, தொட்டு பார்க்குறான், அந்த நாயோட இதை ஃபீல் பண்றான். அடுத்து சூஸ் த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம் யுவர் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இங்க வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்மெல், ஐ கேன், வித், சி, ஹியர், மை, நோஸ், இயர்ஸ், ஐஸ். இதை வச்சு என்ன செய்யணும்? சென்டென்ஸ் மேக் பண்ணணும். பாருங்க, ஐ கேன் ஸ்மெல் வித் மை நோஸ். நோஸால நான் ஸ்மெல் பண்றேன். இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? சாங் ஏதோ கேட்டுட்டு இருக்கான். சரிங்களா? ஐ கேன் ஹியர் வித் இயர்ஸ். நான் என்ன செய்யறேன்? என்னோட காதால கேட்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஐ கேன் see வித் மை ஐஸ். அவன் எதை என்ன பண்ணிட்டு இருக்கான்? அங்க வானத்துல அந்த இதையும் சன்னையும் கிளவுட்ஸையும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப எதால பாக்குறான்? ஐஸால பாக்குறான். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஷேர் த கரெக்ட் ஆன்சர்ஸ். பாருங்க, இதுல வானத்துல என்ன இருக்கு? ஒரு ரெயின்போ இருக்கு. இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? என் பேர் என்னது? அருண் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த ரெயின்போவை பார்த்துட்டு இருக்கான். எதன் மூலமா பாக்குறான்? அவனோட ஐஸ், கண்கள் மூலமா பாக்குறான். இவங்க பாருங்க, பாட்டு கேட்டுட்டு போறாங்க ஏதோ. இதுல ராணி ஹியர்ஸ், காதால கேக்குறாங்க. இவங்க பாருங்க, ஐஸ்கிரீம். ராம் என்ன செய்யறான்? ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்றான். சரிங்களா? எதால டேஸ்ட் பண்ணுவான்? டங்கால டேஸ்ட் பண்ணுவான். சரிங்களா? அன்பு என்ன செய்யறான்? அந்த நாய்க்குட்டிய ஸ்கின்னை தொட்டு கொடுத்து அதோட தோலை தொட்டு சாஃப்டா இருக்கும் இல்லையா, அதை ஃபீல் பண்றான். அந்த டாகோட மேல தடவும் போது அதோட ஸ்கின் எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா, அதை அவன் ஃபீல் பண்றான். சரிங்களா? இப்ப பாருங்க, அருண் சீஸ் த ரெயின்போ வித் ஹிஸ். அருண் என்ன பண்றான்? எதை வச்சு ரெயின்போ பாக்குறான்? வித் ஹிஸ் ஐஸ். வாட் டஸ் அன்பு டூ? அன்பு என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹி பிளேஸ் வித் த டாக். டாகோட விளையாண்டுட்டு இருக்கான். சரிங்களா? அடுத்து பாருங்க, ராம் டேஸ் அண்ட் ஐஸ்கிரீம். ராம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேஸ்ட். அவன் ஐஸ்கிரீமா டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ரைட் ஒன் திங் யூ ஃபீல் சாஃப்ட் வென் யூ டச் இட். நீங்க எதை டச் பண்ணும்போது சாஃப்டா ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்றது, சாஃப்ட் ஃபீல் பண்றது பத்தி ஒரு எழுத சொல்லியிருக்கான். வென் ஐ டச் ஃப்ளாஸ் ஐ ஃபீல் சாஃப்ட். பூக்கள் இருக்கு இல்லையா, ஃப்ளாஸ் இருக்கு இல்லையா, ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் தொடும்போது நமக்கு எப்படி இருக்கும்? சாஃப்டா ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் த சென்டென்ஸ். இங்க பாருங்க, பிக்சரை பார்த்து ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இவன் என்ன பண்ணியிருக்கான்? ரோஸ் வச்சு ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். ஐ கேன் ஸ்மெல் வித் மை நோஸ். நானே என்னோட நோஸால ஸ்மெல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இங்க பாருங்க, இங்க அந்த பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஐ கேன் டேஸ்ட் வித் மை டங். நான் என்னோட டங்கால டேஸ்ட் பண்றேன் அப்படின்றது. இங்க பாருங்க, மேல ஒரு மங்கி இருக்கு இந்த ட்ரீல. இவன் என்ன செய்யறான்? பார்த்துட்டு இருக்கான். சி. ஐ கேன் சி வித் மை ஐஸ். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கேட்டுட்டு இருக்கான். ஐ கேன் ஹியர் வித் மை இயர்ஸ். நான் என்னோட காதால கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்றது. சரிங்களா? லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். இங்க பாருங்க, ஜம்ப், டான்ஸ், ஸ்விம், ஸ்கிப். சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன செய்யணும்? எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல எழுதணும். இந்த பிக்சர் பாருங்க, சி கேன் டான்ஸ். இவன் என்ன பண்றான்? ஜம்ப் பண்றான். ஹி கேன் ஜம்ப். ஹி கேன் ஸ்கிப் பண்றான். ஹி கேன் ஸ்விம். சி கேன் ஸ்விம். ரைட் 3 ஆக்ஷன்ஸ் யூ கேன் டூ. நீங்க செய்யற ஏதாவது ஒரு 3 ஆக்ஷன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஐ கேன் ரன், ஐ கேன் ஜம்ப், ஐ கேன் ஸ்விம். நீங்க ஐ கேன் டான்ஸ், ஐ கேன் சிங், எது வேணாலும் எழுதலாம். சரிங்களா? லுக் அட் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். பாருங்க, ஷீ கேன் ரீட், he can run, he can sing, she can write.
ரீட் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. த க்ரோ கேன் ஃப்ளை இன் த ஸ்கை. க்ரோவால, க்ரோனா காகம், காகத்தால பறக்க முடியும் வானத்துல. த மங்கி கேன் கிளைம் த ட்ரீஸ். மங்கியால என்ன செய்ய முடியும்? மரத்துல ஏற முடியும். த ஃபிஷ் கேன் ஸ்விம் இன் த வாட்டர். ஃபிஷ்ஷால தண்ணியில நீந்த முடியும். த சீட்டா கேன் ரன் ஃபாஸ்ட். சீட்டா என்ன செய்யும்? ஃபாஸ்டா ஓடும். த ரேபிட் கேன் ஹப் ஆன் த கிராஸ். ராபிட் என்ன செய்யும்? ரேபிட்டு கிராஸ்ல தாவி தாவி ஓடும். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்து நாம் என்ன செய்யணும்? எங்கே ஆப்டா இருக்குமோ அங்கே ஃபில் பண்ணணும். இது என்னதுப்பா? இது மங்கி. அப்போ ஐ கேன் கிளைம் த ட்ரீ. மங்கி என்ன சொல்லுது? இங்கே இருக்கேன், அதை எடுத்து ஐ கேன் கிளைம் த ட்ரீ. இது ரேபிட். ஐ கேன் ஹப் ஆன் த கிராஸ். ஐ கேன் ஸ்விம் இன் த வாட்டர். ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். சீட்டா என்ன சொல்லுது? ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். க்ரோ என்ன செய்யுது? ஐ கேன் ஃப்ளை இன் த ஸ்கை. நெக்ஸ்ட் பாருங்க. நம்பர் த சென்டென்ஸ் தட் மேட்ச் த செட் ஆஃப் பிக்சர்ஸ் கரெக்ட்லி. இங்க 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 பிக்சர்ஸ்லயும் வேற விதமான பிக்சர்ஸ் இருக்கு பாருங்க. இதுல ஒரு பாட்டில் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கைட்டு, ஒரு லேம்பு, ஒரு மேங்கோ இருக்கு. சரிங்களா? இதுல என்ன இல்லை? லேம்ப் இல்லை. இந்த இதுல லேம்ப் இல்லை, அதுக்கு பதில் என்ன இருக்கு? லைன் இருக்கு. இதுல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுல இருக்கிறது என்ன இதுல இல்லை பாருங்க? கைட் இல்லை. சரிங்களா? கைட் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்கு? மேங்கோவும் லைனு, ஒரு பாட்டில், ஜாம் பாட்டில் மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு லேம்ப் இருக்கு. இதுல பாருங்க, இதுல மேங்கோ இல்லை. சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க நம்ம என்ன எழுதணும்னா there is no lamp here. எந்த இடத்துல லேம்ப் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. there is no lamp. அப்ப லேம்ப் இல்லாதது எந்த இதுன்னு பாருங்க. இதுலதான் லேம்ப் இல்லை. இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப நம்பர் 2. ஓகேவா? there is no mango here. மேங்கோ இல்லாத பாக்ஸ் எது? மேங்கோ இல்லாத பாக்ஸ் எது? இந்த பாக்ஸ். இதுல மேங்கோ இல்லை. அப்ப நம்பர் 4. சரிங்களா? there is no line here. லைன் இல்லை. எங்க லைன் இல்லை? ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல லைன் இல்லை. there is no kite here. கைட் இல்லாதது எது? இது. தேர்ட் பாக்ஸ்ல கைட் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த கிவன் க்ளூஸ். monkey, juice, banana, mangoes. பாருங்க. she puts the mangoes in the mixie to make juice. he gives a banana to the monkey. பிக்சரை பார்த்துக்கோங்க. பிக்சருக்கு ஆப்டா இருக்கிறத பார்த்து எடுத்து எழுதிருங்க. filling the blanks. இதுல பாருங்க. these objects are in Mary's house. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மேரியோட வீட்டுல இருக்கு. பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குப்பா? 4 பாட்டில்ஸ் இருக்கு. எத்தனை மேங்கோஸ் இருக்கு பாருங்க? 5 மேங்கோஸ் இருக்கு. எத்தனை கைட் இருக்கு? 3 கைட் இருக்கு. ஒரு லேம்ப் இருக்கு. சரிங்களா? there are 5 டேஷ் கொடுத்துருக்காங்க. இதுல எதுப்பா 5 இருக்கு? மேங்கோ. அதனால நாம 5 மேங்கோஸ் அண்ட் 3 என்ன இருக்கு? 3 கைட். 3 kites in Mary's house. Write the names of the object appropriate for the number. நம்பருக்கு எந்த நம்பர்ல பாருங்க? 1. ஒரு நம்பர்ல என்ன இருக்கு? இங்க லேம்ப் இருக்கு. 4 நம்பர்ல இங்க என்ன இருக்கு? பாட்டில்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. write the name of the common object you see in both picture. 2 பிக்சர்லையும் காமனா என்ன பாக்குறீங்களோ அதை இதுல எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க, 2 பிக்சரையும் பாருங்க. இதுல நிறைய சேமா இருக்கு. ட்ரீ இருக்கு, அதுல மேங்கோஸ் இருக்கு, ஹவுஸ் இருக்கு, மேல பாருங்க கேட் இருக்கு. 2 இதுல 2 ஒரு பாப்பா பேபி இல்லைன்னா கேர்ள் இருக்கா. அடுத்து மேட் இருக்கு. 2லையுமே மேட் போட்டு உட்காந்துருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க மங்கி இருக்கு. 2 பிக்சர்லையுமே மங்கி இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம 6 மட்டும் இதுல எழுத போறோம். ஹவுஸ், மேங்கோ ட்ரீ, இல்ல ட்ரீன்னு எழுதி ட்ரீஸ் தனியா மேங்கோஸ் தனியாவும் எழுதிக்கலாம். மேட், மங்கி, கேட், கேர்ள். பாருங்க. ரீட் அண்ட் ஷேட். நவீன் ஒர்க்ஸ் இன் ஜூ. நவீன் வந்து ஜூல ஒர்க் பண்றான். he goes to feed the lion. லைனுக்கு ஃபுட் கொடுக்கறதுக்காக, ஃபீட் பண்றதுக்காக போறான். he searches for the key to open the door. அவன் அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு கீயை தேடுறான். a monkey on the tree chatters loudly. அங்க ஒரு மங்கி மரத்து மேல இருக்கு. அந்த மங்கி என்ன செய்யுது? சத்தம் போடுது, ரொம்ப சவுண்டா. the key is with the monkey. the monkey key யார்கிட்ட இருக்கு? மங்கி கிட்ட இருக்கு. நவீன் asks for the key. நவீன் என்ன செய்யறான்? கீயை கொடுன்னு கேட்கிறான். but the monkey does not give it. மங்கி என்ன செய்ய மாட்டேங்குது? கொடுக்க மாட்டேங்குது.
He throws some mangoes. நவீன் என்ன செய்யறான், கொஞ்சம் மேங்கோஸ் தூக்கி போடுறான். The monkey drops the key and eat the mangoes. monkey என்ன செய்யுது, கீயை கீழே போட்டு மேங்கோவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. நவீன் takes the key and feeds the lion. நவீன் என்ன செய்யறான், கீ எடுத்துட்டு போய் லைனுக்கு ஃபீட் பண்றான், ஃபுட் கொடுக்குறான். The lion eats happily. சரிங்களா? இப்போ இதுல where does நவீன் work? நவீன் எங்க வேலை பார்க்கறான்? நவீன் works in the zoo. What does he look for? He looks for the key. எதை அவன் தேடினா, அவன் எதை தேடிட்டு இருந்தான், கீயை தேடிட்டு இருந்தான். Set the opposite word for the underlined word. underlined wordக்கு opposite word ஷேர் பண்ண சொல்லிருக்கு. He throws some mangoes. சரிக்கா? someக்கு opposite many. Correct the mistake and rewrite the sentence. Naveen throws the key கொடுத்திருக்கு and feeds the monkey. நவீன் எதை தூக்கி போட்டான், நவீன் த்ரோ பண்ணானா, கீயை தூக்கி போட்டானா, இல்ல எடுத்துக்கிட்டான். நவீன் takes the key and feeds the lion. Have you visit a zoo? If yes, write the name of the animals you saw in the zoo. நீங்க ஜூக்கு போயிருக்கீங்களா, விசிட்டுக்கு ஜூவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்துருந்தீங்களா, அங்கே என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னு எழுத சொல்லியிருக்காங்க. எஸ், ஐ விசிட்டட் எ ஜூ. நான் ஜூ போயிருக்கேன். ஐ சா என்னென்ன பார்த்துருக்கீங்க, லயன், டைகர், டியர், பியர், எலிஃபண்ட், மங்கி, ஹிப்போபட்டமஸ், ரைனோசர்னு நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா? நெக்ஸ்ட் லுக் அட் த பிக்சர் அண்ட் fill in the blanks. பாருங்க, ஹேண்ட்ஸ், டங், நோஸ், இயர்ஸ். I can taste the food with my tongue. டேஸ்ட் பண்ணணும்னா நமக்கு டங்க் வேணும். I can hear the music with my ears. I feel the heat on my hands. இதுல இருந்து ஹீட்டை எது வழியா ஃபீல் பண்றாங்க, ஹேண்ட்ஸ் வழியா ஃபீல் பண்றாங்க. I can smell the rose with my nose. ரோஸோட ஸ்மெல்ல நான் எது வழியா ஸ்மெல் பண்றேன், நோஸ் வழியா ஸ்மெல் பண்றேன். சரிங்களா? அடுத்து read and match the following. பாருங்க, இதுல சென்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சென்ஸ்னு. இதுல பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, இதுல சென்டென்ஸ் இருக்கு. சரிங்களா? முதல்ல சென்ஸை பாருங்க. see, smell, hear, taste, feel. சரிங்களா? பார்க்கறது, ஸ்மெல் பண்றது, வாசனை நுகர்றது, ஹியர் கேட்கறது, டேஸ்ட்னா சுவை பார்க்கறது, சுவைக்கிறது, ஃபீல்னா உணர்றது, நம்ம தொட்டு பார்த்து உணர்வோம் இல்லையா, அதுக்கு பேர் ஃபீல். இப்ப பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டங்கு நாக்கு, ஹேண்ட்ஸ் கைகள், ஐஸ் கண்ணு, நோஸ் மூக்கு, இயர்ஸ் காதுகள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டை மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? சி பார்க்கறதுக்கு எது நமக்கு உதவுது, கண்ணு. ஸ்மெல், ஸ்மெல்லுனா வாசனை நுகர்றதுக்கு எது நமக்கு யூஸ் ஆகுது, நோஸ். ஹியர் கேட்கறதுக்கு எது யூஸ் ஆகுது, இயர்ஸ் காதுகள். டேஸ்ட், டேஸ்ட் பார்க்கறதுக்கு எது நமக்கு, டங்க். ஃபீல், ஃபீல் பண்றதுக்கு எது, ஹேண்ட்ஸ். இப்போ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணியாச்சா? இப்போ இங்க இருந்து நம்ம இங்க போகணும். இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்கு, டங்க். டங்க் வச்சு நம்ம என்ன செய்வோம், நீங்க தெரியலன்னா இந்த டங்க்ன்ற வேர்டு இங்க எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கா, டங்க் இருக்கா? ஐ கேன் டேஸ்ட் வித் மை டங்க். நான் என்னோட டங்கால டேஸ்ட் பண்ணுவேன்னு இருக்கு. நாம இதை அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்க ஹேண்ட்ஸ், இங்க ஹேண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்கு. ஐ கேன் ஃபீல் வித் மை ஹேண்ட்ஸ். ஓகேவா? ஃபீல் தான் நம்ம பார்த்தோம். இந்த இருக்கா, ஃபீல் இருக்கா, ஹேண்ட்ஸ் இருக்கா, அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, ஹேண்ட்ஸுக்கு அடுத்து ஐஸ். ஐஸ்ன்ற வேர்டு எங்கே இருக்கு, இந்த இருக்கு. அப்போ ஐ கேன் see வித் மை ஐஸ். நோஸ், நோஸ்ன்ற வேர்டு எங்கே இருக்கு, இங்கே இந்த சென்டென்ஸில் இருக்கு. ஐ கேன் ஸ்மெல் வித் மை நோஸ். இயர்ஸ், இயர்ஸ் எங்கே இருக்கு, இந்த இருக்கு. ஐ கேன் ஹியர் வித் மை இயர்ஸ். read and correct and circle the correct picture. பாருங்க, you can see but cannot touch it. இதுல பாருங்க 3 பிக்சர் கொடுத்திருக்காங்க. இதுல you can see but cannot touch it. நீங்க பார்க்க முடியும் ஆனா தொட முடியாது. இதுல எது பார்க்க முடியும் ஆனா தொட முடியாது அப்படின்னா ரெயின்போ. you can see but cannot smell it. நீங்க பாப்பீங்க ஆனா அதை எடுத்து என்ன செய்ய முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது. அப்ப ஸ்மெல் பண்ண முடியாது எதுனா ஸ்டார். You can see but cannot taste it. நீங்க பாப்பீங்க ஆனா அது என்ன செய்ய முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது. எதை டேஸ்ட் பண்ண முடியாது, chair. Rewrite the sentence correctly கொடுத்திருக்காங்க. I can taste with my eyes. இந்த அண்டர்லைன்டு வேர்டை தான் நம்ம மாத்தணும். சரிங்களா?
எதால இங்க பாருங்க ஐஸ் ஐஸ் ஐஸை வச்சு நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். சி ஐ கேன் சி வித் மை ஐஸ். அப்ப இந்த டேஸ்ட் இந்த அண்டர்லைன் வேர்டை மாத்திட்டு சீன் மாத்திருக்கோம். இதுல பாருங்க ஐ கேன் சி வித் மை டங்க்னு இருக்கு. டங்கால நம்ம என்ன சொல்லுவோம் டேஸ்ட் பண்ணுவோம். அப்ப சிக்கு பதிலா நம்ம இந்த இடத்துல டேஸ்ட்னு போடணும். ஐ கேன் டேஸ்ட் வித் மை டங். அடுத்து பாருங்க ஐ கேன் ஹியர் வித் மை நோஸ்ன்னு இருக்கு. நோஸால நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்மெல் பண்ணுவோம். அப்ப ஐ கேன் ஸ்மெல் வித் மை நோஸ். இதுக்கு பதிலா இங்க நோஸ் போடுறோம். பாருங்க ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி 2 பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ரைட் த பேசேஜ் that talks about reading. ரீடிங்கை பத்தி பேசுற பேசேஜ் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேசேஜ்ல எங்க ரீடிங்ன்ற வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இங்க பாருங்க இதுலயே இருக்கு ரீட் புக்ஸ் இருக்கா, புக்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல பாருங்க பிளே திங்ஸ் பத்தி சொல்லியிருக்கு. பிளே டாய்ஸ் எங்க விளையாண்டோம் அதை பத்தி இருக்கு. அப்ப இந்த ரீட் அப்படின்னு இருக்கிற பேசேஜை நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? கயல் likes to read books. கயல்ஸ் அங்கிள் gives her some books with pictures. கயலுக்கு புக் ரீட் பண்றதுன்னா பிடிக்கும். அவங்களோட அங்கிள் அவளுக்கு என்ன கொடுக்குறாங்க கொஞ்சம் புக்ஸ் கொடுக்குறாங்க. அது பிக்சரோட இருக்கு வித் பிக்சரோட. she likes to look at the pictures and read the words. அவளுக்கு அந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு ரீட் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. in school she can read books with her friends. ஸ்கூல்ல என்ன செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த புக்ஸை ரீட் பண்றான். she collects many books. நிறைய புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். she has a small library at the corner of her room. அவளோட ரூம்ல ஒரு சின்ன லைப்ரரி வச்சிருக்கான். சரிங்களா? இதுதான் ரீடிங்கை பத்தி சொல்லுது. அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த பேசேஜ் எடுத்து இங்க எழுதணும். சரிங்களா? மை ஜேர்னல் பாருங்க டு த மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க மார்க்கெட்டுக்கு நம்ம எதுல போறோம் அப்படின்றது இதுல கொடுத்துருக்காங்க. ஆன் ஃபுட், பை பைசைக்கிள், பை ஸ்கூட்டர், பை பஸ், பை ஆட்டோ, பை கார், பை வேன். சரிங்களா? இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணணும். நம்ம எதுல போறோம்? ஐ கோ டு த மார்க்கெட், பை ஸ்கூட்டர், இல்ல ஆன் ஃபுட், பை பைசைக்கிள், ஏதாவது ஒண்ணு எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், ஜாக் ஃப்ரூட், ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை நாம அங்க பை பண்ணதான் இவங்க கொடுத்துருக்கத வச்சு நம்ம இதை எழுதினா போதும். ஐ பை ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் என்னப்பா இது ஃப்ரூட்ஸ். சரிங்களா? அதனால நம்ம ஃப்ரூட்ஸ் எழுதிக்கிறோம். ஐ பை ஃப்ரூட்ஸ் லைக் என்னென்ன வாங்கணும்? ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், ஜாக் ஃப்ரூட் அண்ட் ஆரஞ்ச். லாஸ்ட் எழுதும் போது அண்டு போட்டு எழுதணும். சரிங்களா? அண்ட் ஆரஞ்ச் இன் த மார்க்கெட். அடுத்து பாருங்க மை ஜேர்னல் ஸ்டிக் யுவர் போட்டோ, இல்லைன்னா உங்களோட டிரா யுவர் போட்டோன்னு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் உங்களோட ஃபேஸை டிரா பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஐ லைக் மை செல்ஃப், என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டு சி, நான் எதை பார்க்க விரும்புற? ரெயின்போ, இல்லைன்னா வாட்டர் ஃபால்ஸ், மவுண்டெயின், உங்களுக்கு எது பிடிக்குதோ ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. ஐ லைக் டு ஹியர் சாங்ஸ், எனக்கு என்ன கேட்க பிடிக்கும்? சாங்ஸ் கேட்க பிடிக்கும், இல்லை மியூசிக் கேட்க பிடிக்கும். ஐ லைக் டு ஹியர் மியூசிக். ஏதாவது ஒன்று எழுதிக்கணும். இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. ஐ லைக் டு டேஸ்ட் கேக் அல்லது சாக்லேட்ஸ் போட்டுக்கலாம். ஐ லைக் டு டேஸ்ட் சாக்லேட்ஸ். ஐ லைக் டு ஃபீல், எதை வச்சு எதை ஃபீல் பண்ண பிடிக்கும் உங்களுக்குன்னா ஃப்ளார்ஸ். ஐ லைக் டு ஸ்மெல் ரோஸ், எதை ஸ்மெல் பண்றதுக்கு எது பிடிக்கும்? ரோஸ். ஐ ஆம் ஹாப்பி அபவுட் மை செல்ஃப், என்னை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதான் இதுல சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ நைஸ் டே.